வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்பவே ஆரோக்கியமான கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன கிளாஸில் கம்பு எடுத்து நல்லா களைஞ்சி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கம்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு டம்ளரில் பார்த்திங்கனாக்கா ஒரு 3லேருந்து 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு குக்கரில் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க கம்பை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கம்பை கொட்டின உடனே கிண்டிருங்க, இல்லாட்டி கட்டிப்பட்டு போயிடும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக திக்காகும். அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் குக்கரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். அப்படியே உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம உடனேவும் செய்யலாம். இதில் அதை விட பெஸ்ட் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக நான் பழைய சாதம் எடுத்திருக்கேன். அது கூட ஊற வச்சுருந்தேன். இந்த கம்மஞ்சோரையும் சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இந்த பழைய சாதம், இந்த கம்மஞ்சோறு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணுங்க. இது பார்த்திங்கனாக்கா வீட்டிலே உர ஊற்றி வச்சுருந்த தயிர், இதையுமே இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கம்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வீக்லி ஒன்ஸ் உங்கள் சாப்பாட்டில் கம்பு சேர்த்துக்க பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பழைய சாதத்துலேயும் உப்பு இருக்குது. நம்ம கம்மஞ்சோறு ரெடி பண்ண இடமே உப்பு போட்டிருக்கேன். தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னாக்கா சூப்பரான டேஸ்ட்டில் கம்மங்கூழ் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு என்ன சைடிஷ் விருப்பமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச கம்மங்கூழ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.